எப்படி இப்படிதான் அப்படியே அந்த எக்ஸசைஸ் பண்ணி செல்ல பேர் இப்படி வந்து தூங்குற மாதிரி கண்ணை மூடிட்டு கதை கேட்பாங்க. சரி. செல்ல பேர் பாத்துக்கிட்டே இருந்து கதை கேட்பாங்க. சரி. செல்ல பேர் அப்படி படுத்துக்கிட்டு கதை கேட்பாங்க. ஆமா. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கதை ஆனா கண்டிப்பா கேட்பாங்க. கேட்பாங்களா? ஆமா. பாதி எழுப்பி விட்டாச்சு. எழுப்பி விட்டாச்சா? இன்னைக்கு ஒரே ஒரு 2 முன்னாடியே முடிக்கணும்ல. நாளைக்கு பகலில் நல்லா தூங்குங்க. நம்ம கோயில நம்ம தான் முடிச்சிருந்து வில்லுப்பாட்டு பார்க்கணும். நம்ம கோயில நம்ம தான் இருந்து கோயில்கொடையை பார்க்கணும். 10 நாளைக்கு நிகழ்ச்சி இருக்கு. தூங்குனா அப்புறம் என்னதுக்காகும்? ஆமா 10 நாளைக்கு நிகழ்ச்சி இருக்கு. எப்படி பார்க்க பகல்லாம் தூங்குங்க. இரவெல்லாம் முடிச்சு நிகழ்ச்சியை பாருங்க. சரி பகல்ல சாப்பாடு யாரு கொடுப்பா? சாப்பாடு யாரு கொடுப்பாரா கேட்டியே? அங்கீக கையில கொடுப்பாரா? 10 நாளைக்கு அன்னதானம் அங்க நடந்துட்டு இருக்கு. அப்படியே 3 டைம் உண்டா? ஆமா 3 டைம் உண்டு. அப்ப நாங்க உட்கார்ந்துட்டு மச்சாமி நல்லா இருக்கீங்க. நீங்க தான் உட்கார மாட்டீங்க. வீட்ல போய் அவட்ட மண்ணுக்கு நிக்கிறத விட பேசாம இங்கேயே உட்கார்ந்துடலாம். உட்காருங்க. 10 நாளைக்கு பிரச்சனை இல்ல. எவ்வளவு அமைதியா இருக்கு. இப்படி ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க. 10 நாளைக்கு 10 ஊர்ல பதில் சொல்லணுமே யார் சொல்லுதா? ஓ அப்படி ஒண்ணு இருக்குதானே. வரவே நாளை காலையிலே அம்பாசத்திரம் போடுமே. அதானே. சரி. அதே போலவே ஆமா சண்டா ஆள வல்லரக்கராசன் மனதுக்குள் நினைத்தான். என்ன நினைக்க? ஆண்டவனை நினைக்க வேண்டும், அருந்தவசான செய்ய வேண்டும். ஈசனை நினைக்க வேண்டும், இருந்ததமானது செய்ய வேண்டும். ஆமாதேயே. பகவானை நினைக்க வேண்டும், பாரதமானது செய்ய வேண்டும். அதாவது மாமா ஆண்டவனை நினைத்து அருந்தவச செய்யணுமானா 3 ஆசைகளை வறுக்க வேண்டும். 3 ஆசைனா என்ன ஆசைவா வறுக்கணும்? 3 ஆசைன்னு சொன்னா என்ன ஆசையெல்லாம்? மண்ணாசை, 1 பொன்னாசை, 2 பெண்ணாசை. ஏம்மா என்ன மாமா? 3 ஆசை வெறுத்துட்டு அவன் இருந்தானே இல்லாம போறாங்க மாமா. உலகத்திலேயே முக்கியமான ஆசை இந்த 3 ஆசை தான். அதாவது நம்ம அருந்தனைக்காத்த ஐயனார பார்க்க வரணும்னு சொன்னா சுத்தபத்தமா வரணும். மனசுக்குள்ள எந்த கவலையும் இல்லாம வரணும். எந்த சிந்தனையும் இல்லாம ஐயா வாசல் இங்க கட்ட தருவாரு. சும்மா நல்லா சாப்பிட்டுட்டு உனக்கு பயோட எச்சது ஐயா கேட்டதெல்லாம் நீ தரணும். எப்படி தருவாரு? அப்போ பகவான நினைச்சு பாரதம் செய்யணும்னு சொன்னா 3 ஆசைகளை வெறுத்துதான் மாமா ஆகணும். உண்மைதாமா. 3 ஆசைகள் இருக்கணும். 5 புலன்களை அடக்கணும். 5 புலன்களை அடக்கணும். கடவுளை நினைக்கணும். மண்ணாசைன்னு சொன்னா என்னதான் நம்ம ஏக்கர் இனக்குள்ள எடுத்து போட்டாலும் நம்ம இடத்து மேல உள்ள ஆசை போகுதா? எங்க போகுது? 3-4 சென்ட் எடுத்துட மாட்டோமா? இந்த வழிபாதையே பல லட்சம் செலவழிச்சு வாங்குறாங்க மாமா. அடுத்தவங்க வழியை நடக்க விடாம அந்த காலத்துல எங்க பார்த்தாலும் பாதையே கடந்தது. சரி 3 சென்ட் வாங்கிட்டு சுத்தி முள்ளு வேலி போடுறாங்கம்மா. முள்ளு வேலி போட்டு அடுத்த நீ ஏன் இடத்துக்கு எப்படி வருவ? அந்த காலத்துல 10 ஏக்கர் 15 ஏக்கர் எங்க எங்க இருக்குன்னு தெரியாம இருந்திருக்காங்க. இப்ப 3 சென்ட் வாங்கிட்டு முள்ளு வேலி போட்டுட்டு ஏன் இடத்துல நீ வரக்கூடாது, நீ அங்க ஓடி போ அப்படி சொல்லி வழி அடைக்கலாமா? வழி அடைக்கப்படாது. எவ்வளவுதான் ஏக்கர் கணக்கில் எடுத்து போட்டாலும் நமக்கு சொந்தமான இடம் எவ்வளவு? ஏமா நம்ம நினைச்சோம் நம்ம இடத்தை எடுத்து போட்டுக்கோம்னு அதுதான் கிடையாது. அந்த இடம் தான் நம்மள எடுத்து போட்டுருக்கு. எப்ப வருவேன் அந்த இடம் நம்மள கூப்பிட்டு நமக்கு சொந்தமான இடமே 6க்கு 3 தான் மாமா. அது செல்ல நேரத்துல அவசரத்துல 5க்கு 5 எடுத்து வந்துருந்தாங்க. 6 அடி எடுக்க மாட்டேங்காங்க. அதுவும் சொந்தமான கேட்டா அதுவும் நிரந்தரம் கிடையாது. சேமிச்சு முடிச்சத பிறகு தூக்கி போட்டு அடுத்து வச்சிருவாங்க. இதுதான் மண்ணாசை. பொன்னாசைன்னு சொன்னா பெண்களுக்கு எங்களுக்குள்ள ஆசை மாமா. அப்போ உங்களுக்கு தானமா ஆசை புறாமே இருக்கு. எங்களுக்கு இவ்வளவுதான் தங்க நகைகளை அள்ளி போட்டாலும் எங்களுக்கு இன்னும் வேணும் தானே இருக்கு. உண்மை நம்ம பெண்களுக்கு வந்து தங்களுக்கு என்னதான் இருந்தாலும் தங்க நகை இருக்கணும் தான். ஒரு கணக்கோட வேண்டாமாமா. அப்படியா? எங்க ஆம்பளைல உழைச்சு டிசைன் வருதுல மாமா. உழைச்சு ஓடா தேஞ்ச மனுஷங்களுக்கு ஒரே ஒரு மோதிரம். சரி. இஞ்சி பாரு ஒரு செயின் கழுத்துல கூட அது கழிச்சு போட்டு ஒரு கட்டு செயின் சின்ன செயினா தருவாங்க. சரி. பூரா கழுத்து எங்கதான் கண்டுபிடிக்காங்களோ மாமா. எங்க அத்தை அவளை நகைகளை அள்ளி போட்டாலும் தெருவில் நடக்கவங்க என்ன சொல்லுவாங்க? ஏ அப்பா கடைசி முன்னாடியே பாரு எவ்வளவு தங்க நகையை வாங்கி போட்டிருக்காரு. அவ அம்மா வீட்டுல இருந்ததை விட கல்யாணம் முடிஞ்ச பிறகு நல்லா இருக்காளன்னு பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? எங்க அத்தை சும்மா ஒண்ணு நகை வாங்கி போடல. உங்களை பெருமைப்படுத்ததான் எங்க அத்தை வாங்கி போட்டு இருக்காங்க. தெரிய மாட்டேங்குது. அதுதான் பொன்னாசை. 3வது ஆசையானது பெண்ணாசை மாமா. பெண்களின்
மேல உள்ள ஆசை. பெண்கள் மேல ஆசைப்படக்கூடாதோ? ஆமா அப்படியாம்மா? ஆமா. சரி. அப்படி இந்த 3 ஆசைகளை வெறுத்தால்தான் ஆமா. கடவுளை நினைக்க முடியும், கடிதமான செய்ய முடியும். செய்ய முடியும். அப்படி சென்றால வல்லரக்கே ஆமா. எப்படி தெரியுமா? மன்னன் போலே இருந்த அங்கே மரபு போலே போலே இருந்த போலே தாண்டி அரசன் போலே ஆண்டி போலே ஐயா வழிமம் போலே ஐயா உத்திரா உத்திரோ சுவாமி உத்திரா ஐயா காவி சுவாமி காவி மன்னன் போல இருந்தவன் நான் மரபு போல தந்திருந்தான். அரசன் போல இருந்தவன் தான் ஆண்டி போல வடிவம் கொண்டான். கழுத்ததிலே உத்திராட்சம் இடையிலே வாவி வெட்டி கட்டிக்கொண்டு கனமான மனம் கடந்து வயல்வளை நாடு விட்டு அந்த இமயமல் சாரதியில பகவானை மனதில் எண்ணி பாரதமான சீவனம் என்று சொல்லி சாந்து கொண்டு திரைவெளியை செங்கலத்தாளை கோலம் போட்டு மாவு கொண்டு திரைவெளியை மஞ்சளையா ஆடை கோலம் போட்டு குத்துவாளை இடைவிரித்து தேங்காய் பழம் தட்சணையோடு ஆடியன்ஸ் எல்லாரும் ஒரு கேள்வி லேச தாத்தாவுக்கு உறக்கம் வந்தாச்சு. ஆடியன்ஸுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு லேசா உறக்க வருது. நம்ம தாத்தாட ஒரு கேள்வி கேட்போம். யூடியூப் சேனல்காரருக்கு தூக்கம் வரும் இன்னைக்கு. ஆனா பின் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சில ஆளுக்கு லேசா தூக்கம் வருது. அதாவது மாமா, எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் முதலில் வழிபடக்கூடிய கடவுளானது யாரு? இருக்கப்படும். தாத்தாட கேட்கக்கூடிய கேள்வி தானே. யாரு தாத்தா சொல்லுவாங்க? முதல்ல கும்பிடக்கூடிய சாமி என்ன சாமின்னு கேட்காங்க பாப்பா. எங்க அண்ணன் இருளப்பன்னு சொல்லியிருக்காரு. அதாவது மாமா, முதலில் வழிபடக்கூடிய முதல் கடவுள் யார் தெரியுமா? விநாயகர் பெருமாள். ஐயனார் பக்கத்திலே உள்ள முதல்ல விநாயகரையும் சேர்த்து வச்சிருக்காங்க விவரமா. எத்தனை பூசை போட்டாலும் அவர் கடவுளத்தை உள்ள வரலாம். வேற எல்லா கோயிலையும் வெளியில இருப்பாரு விநாயகர். அருந்ததிகாத்த ஐயனார் கோயில்ல மட்டும்தான் விநாயகர் உள்ள இருக்காரு. சிந்தனையா அப்படிதானே? அதே போலவே இந்த சண்டாள வெள்ளரக்கராட்சகனானவன் குருத்துவாலை இடைவெளித்து தேங்காய் வளம் தட்சணையோடு விநாயகரை விடுத்து வைத்துக் கொண்டு அரணை அரணை என்று அருள் விவசாயம் செய்து வருகிறான். சிவனே சிவனை என்று சிவன் விவசாயம் செய்து வருகிறான். அப்படி ஒரு வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 12 வருடகாலமாக அந்த பகவானை மனதில் எண்ணி பாரதமானது செய்து வருகிறான். அதாவது மாமா, ஒரு மனுஷன் 12 வருஷமா ஒரே இடத்துல குளிக்காம ஒரு பல்லவில தேய்க்காம அன்னம் ஆவாரம் எல்லாம் ஊறாம
இருக்காம சொன்னா என்னம்மா அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஏ அப்பா நினைச்சு பாருங்க கொஞ்சம். ஒரு நாள் பல்லு விளக்கட்டாலே நம்மளால இருக்க முடியுமா? ஆமா அப்படியெல்லாம் சொல்றேன். ஒரு நாள் புள்ள சாப்பிடாம இருந்தாலும் இந்த வெயிலுக்கு அப்பா கிறக்கும். என்ன செய்ய, ஒரு நேரம் சாப்பிடறதுனா வாராங்காலத்துல கொண்டு குப்புற தள்ளுது. பிரஷர் இருக்கு. சாப்பிடலாம் கொண்டு தள்ளுதா இல்ல 12 மணி கடைக்கு போனதால தள்ளுதான்னு தெரியலையே. பிரஷர் சாப்பிடுறது அந்த டைம்ல கரெக்டா சாப்பிடறதுனா அப்படி குப்புற தள்ளுதுமா. தள்ளுதோ? சரிதானே. நானும் 12 மணி கடைக்கு போயிட்டு வந்து மாமாவை வாராங்கல்ல தள்ளுதோன்னு நினைச்சேன். இல்லம்மா 12 மணி கடைக்கெல்லாம் போய் பல வருஷம் ஆச்சு. அப்படியா? நம்ம கொஞ்ச நாள் லீவ் விட்டுருக்கோம் கடைக்கு. கடை உங்களுக்கு லீவ் விட்டுருக்கா, நீங்க கடைக்கு லீவ் விட்டுருக்கீங்களா? கடைக்கு லீவ் விட்டுருக்கோம். அப்ப எவ்வளவு பெரிய மனசு. மனசு அதுக்காக வருமா? கடை லீவ் விடலாம், கடைக்கு நம்ம லீவ் விடுறது பெரிய விஷயம் இல்ல. சின்ன வயசா இருக்கு எப்படியோமா அப்படியெல்லாம் பேசுறேன். என்ன செய்ய, பெரிய ஆள் கூட பழைய இப்ப நினைக்கிறேன் பாட்டி மாதிரி கூட சொல்லி தருவாங்க. அதே போலவே சண்டான வெள்ளதற்க ரகசியமானவன் காற்றடித்த மணல் குவித்து கரையான் புற்று மேற்படற பள்ளியெல்லாம் வாசி பெற்று ரோகமெல்லாம் சிலைகள் பின்ன கால்மாட்டில் வைத்த மரங்களை மாட்டி புச்சொலிய கொண்டையிலே சிறகுருவி கூடு கட்டி முட்டையிட சண்டான வல்லருக்கு பெரிய புத்து மாதிரி இருக்கான். முதல்ல இருந்தான் மணலை குமிச்சு மணல் வந்து கரையானாகி கரைய புத்தாகி மரமாகி அப்படி போய் மரத்துக்குள்ள இருக்காமா. அப்படி மரம் இருக்கான். அப்படி அந்த இமயமலை சாலையில 6 மணி 2 தான் இருக்க அந்த கைலாசம் முளையதில்ல என்ன நடக்கிறது அம்மா? ஆதி வெள்ளி கைலாசத்துல வெள்ளி கைலாச ஆண்டவண்டா சிவபெரு அம்மை உம்மை பார்வதி ஆண்டவனே பகவான் அவர்களுக்கும் ஐயா சங்கரே ஈஸ்வரனே இறையோமே சுவாமி இறையோடக்கும் ஐயா சங்கரன் சங்கரனே சுவாமி சங்கரே வார்த்தைக்கு வாசலி அம்பிகேய பார்வதி இடமதி ஆசையாத கைலாசம் ஆசையாத கைலாசம் அங்கும் இங்கும் ஆசைகளே